அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து காவேரியோட பாட்டிக்கும் விஜயோட பாட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன் நான். பாட்டிங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ அப்படிங்கிறதான். பாட்டிங்க வந்து காவேரியோட பாட்டி எப்படி இருக்காங்க, விஜயோட பாட்டி எப்படி இருக்காங்க. விஜயோட பாட்டி கரெக்டாக பேசுனாங்க, எல்லாமே கரெக்டாக பேசுனாங்க. உன் ஃபேமிலியெல்லாம் வந்து என் பேரனை வந்து டார்கெட் பண்ணி இந்த அளவுக்கு இது பண்ணிட்டாங்க, நீ வந்து அமைதியாக இருந்துட்ட நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரிக்கிட்ட பாட்டி. கரெக்டு தான். காவேரி அவங்க ஃபேமிலிக்கிட்ட பேச வேண்டிய பேச்சு பேசவே இல்லை காவேரி அப்படிங்கிறதான். அந்த இடத்துல அவங்கள பேச விடலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் விஜய் மேலே தான் தப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிங்கிற மாதிரி எல்லா சின்ன குழந்தை கூட பேசுகிற மாதிரி காவேரி வந்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறதான். அந்த இடத்துல வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தது விஜய்க்கு. இப்போ கூட அவர் வந்து அப்படி தான் ஃபீல் பண்ணுறாரு. அவர் வந்து தான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவங்கள ஏற்றுக்கிட்டு அவர் வந்து நடந்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அதனால் வந்து அவருக்கு தாங்கவே முடியலை. இப்போ கூட தாத்தா கிட்டே கூட அப்படி தான் சொல்கிறார். நிஜமாவே விஜய்க்கு தாத்தா பாட்டி 2 பேருமே சூப்பராக வந்து அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான். காவேரிக்கு அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே அவசரம். அவங்க வீட்டில் எடுக்கிற முடிவு பூரா அவசரம். திடீர்னு ஒருத்தவங்க ஒன்று சொன்னால் அப்படியே தொடர்ந்து அதவே சொல்கிறது. என்ன நடந்தது ஏது நடந்தது உட்காந்து அலசி ஆராயிர பேச்சுக்கே அவங்க வீட்டில் இடம் கிடையாது காவேரி வீட்டில். ஆனால் பாட்டி வந்து அவ்வளோ அழகாக கேட்டாங்க, நீ வந்து சம்மதிக்காமையே அவங்க வந்து என்னோட பேரை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணா, அது ஏன் நீ உன் வீட்டில் எடுத்து சொல்லலை, உன் வீட்டில் நீ ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து காவேரி சொல்கிறாங்க, தப்பு தான் பாட்டி, நான் கேட்காதது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தை மட்டும் எப்படி போதும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. விஜய் வந்து அவ்வளோ வந்து வலியோடு இருந்திருக்காரு, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஃபீலிங்ஸாக இருந்திருக்காரு. விஜய் வீட்டாளுங்க எல்லாருமே அடிக்கும் போது கூட காவேரியால் ஏன் பேசலை அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி நம்மக்கிட்டையுமே இருக்குது. குமரன் அடித்து மல்லு கட்டுறாரு, அவங்க அம்மா அந்த கேள்வி கேட்குறாங்க. அப்போல்லாம் வந்து அவங்க ஏன் பேசலை, கண்டிப்பாக பேசியிருக்கணும் காவேரி. அந்த இடத்துல காவேரி பேசவே இல்லை. காவேரி வந்து சாவியை கொடுத்துட்டு வெளியில் வந்தோடனே வந்து, அம்மா இனிமேல் நீ சொல்கிறதா கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்போயாவது தெரிஞ்சு பொழைச்சா போதும் அப்படிங்கிறாங்க. என்னத்தை போய் சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலை. இப்போ அம்மா பேச்சை கேட்டால் பொழைச்சிக்கிடுவாங்களா இந்த காவேரி? எங்கிட்டு போய் பொழைக்கிறது, வீட்டுக்கு வந்துட்டாலே உன் பேச்சை கேட்டு அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் தான் என்கிட்ட போயிட்டு இருந்தது. நான் சீரியல் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. உன் பேச்சை கேட்டதுனால தான் உன் மகன் வீட்டுக்கு வந்துட்டா, அந்த விஜய் பேச்சை கேட்டு போயிருந்தா வீட்டுக்கு போயிருப்பான், விஜயோட வாழ போயிருப்பான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிஜமாவே மைண்ட் வாய்ஸு. இப்போயாவது என் பேச்ச தெரிஞ்சா சரி அப்படிங்கிறாங்க. என்னத்தங்க சொல்கிறது, ஒன்றும் சொல்ல முடியாது, சிரிப்பு தான் வருது. ஆனால் காவேரி நிஜமாவே வந்து விஜய் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக நிற்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் மனசு கஷ்டப்படுத்துகிறாங்களே. நைட்டு யார் ஃபோட்டோங்க வந்து பார்த்துட்டு இருந்திருப்பார் விஜய், ப்ரொமோ போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா நம்மளோட எடிட்டரு. இப்போ மகாநதி ப்ரொமோவே விடலைங்க இன்றைக்கி. என்னன்னு தெரியல, எல்லா ப்ரொமோ விட்டுருக்காங்க, நம்ம மகாநதி ப்ரொமோ விடல. என்னன்னு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லை, விஜய் யாரோட குட்டி ஃபோட்டோ பார்த்துட்டு அழுதுகிட்ருப்பார் அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த இதெல்லாம் இப்போ இன்றைக்கி வந்த எபிசோடு வரை நம்ம ஆல்ரெடி போன வாரம் பார்த்தது. இந்த வாரத்துக்கு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கங்க, பயங்கர சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. நாளைக்கு காலையில் சீரியல் பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரிய வரும். நாளைக்கு தாத்தாவும் விஜயும் கண்டிப்பாக பேசுவாங்க, அந்த சீன் வரும். அதுக்கப்புறமா என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, என்ன நடக்குது அப்படின்னு பயங்கர சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கங்க. ப்ரொமோ எப்போ விடுவாங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் வந்து பாட்டி செம்ம, அது விஜய் பாட்டி செம்ம ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட சைடு சொல்ல வரோம். பாட்டிக்கு ஒரு உமா அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு வந்து நல்லா 4 வார்த்தைனால் நல்லா கேட்டாங்க. காவேரி கிட்டே வந்து பதில் வரணும்ல, சாவியை வாங்கிட்டு சும்மா அனுப்பி விட்டா நியாயமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.